ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ செம்பேனுக்கு வந்து நம்ம என்னென்ன மருந்துகள்லாம் அடிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதே போல் வந்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப்டியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அதே போல் வந்து மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது பக்கத்தில் யாரும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் தனிமையான இடத்துல வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மருந்துகளை மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருக்கும் வராது அப்படின்றது என்னோடய கருத்து. அதனால் மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். ஓகே, நம்ம மருந்துகளை எப்படிலாம் மிக்ஸ் பண்ணி அதை என்னென்னலாம் நம்ம சேர்த்து நம்ம மருந்துகளை வந்து செம்மீன் மருந்துகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ செம்பேனுக்கு வந்து நம்ம மருந்து அடிக்க போகிறோம். குண்டுமல்லி செடின்னு எடுத்துக்கணுமே இந்த மருந்து வந்து எதுக்கு அப்படின்னா செம்பேனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. 100 ml மேக்ஸிமம் வந்து இப்போ அடிக்க போகிற மருந்து வந்து ஓப்ரான் 100 ml தான். இது வந்து ஏறக்குறைய 650 ரூபா போட்டிருக்கு. நமக்கு வந்து 600 rupeesல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து அது கூட சேர்த்து அடிக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெட் பாருங்கள், ஸ்டார் தேனி அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்கள். ஸ்பெட் 75 SP. உண்மையிலேயே இந்த பவுடர் வந்து இதுலேயே வந்து வேறையும் இருக்குது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த மருந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த பவுடரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என் பக்கம் வந்து எந்த ஒரு குழந்தைங்களும் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே பாய்சன் தான். அதனால் யாரும் இல்லாத இடத்துல இது மருந்துகளை வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம இது கூட சேர்த்து போகிறது வந்து பாருங்கள் சல்பர். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் நான், அதனால் பாதி மட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து 4 டேங்குக்கு வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சல்பரை வந்து அதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா. சல்பரை மிக்ஸ் பண்ணி ஒரு குச்சி வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மாஸ்க் போட்டு இந்த மருந்தெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அந்த மாஸ்க் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து இந்த பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இதெல்லாம் க்ளவுஸ் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இருந்தாலே நான் இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோக்காக நான் பதிவிட்டுறேன். பாருங்கள், ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் பவுட்ரு. பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து கொட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான பவுட்ரு பாருங்கள், ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். இதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்து செம்பேனுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு சொல்ல வருவேன். இந்த ஓப்ரான் அண்டு ஸ்பெட் மருந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அந்த ஓப்ரான் போட போகிறோம். அதே போல் இந்த மருந்துகளில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண வேணாம். இதுக்கு மட்டும் டெம்பரவரியாக நீங்கள் வச்சுக்கோங்க எப்போவுமே. பாருங்கள், இதுவும் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. எல்லாமே டோட்டலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே பாய்சன் இது வந்து, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்போடு இதை பயன்படுத்துங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து. மருந்துகளை ஃபுல்லாக டோட்டலாக அங்கே பாருங்கள், மருந்துகளை ஃபுல்லாக டோட்டலாக நம்ம வந்து சுத்தமாக கலக்கியாச்சு. இது வந்து பாருங்கள், ஒரு டேங்குக்கு இது தான் அளவு வந்து நம்ம வந்து ஒரு தோராயமாக நம்ம வச்சுருக்கோம். இந்த அளவு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மருந்து இது பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இதனோட ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் 1 வீக் ஆகும். ஏன்னா ஒரே நாளில் வந்து ரிசல்ட் தெரியாது. முடிந்த அளவுக்கு வந்து ஒரு வாரம் பொறுத்து இருந்து பாருங்கள். உங்களுடைய செம்பேன் செடி என்ன தான் நம்ம மஞ்சளாக இருந்தாலும், அல்லது உங்கள் செடி ரொம்ப மஞ்சளாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது பெஸ்ட்டான மருந்துனே சொல்லுவேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து செம்பேனுக்கு என்ன மருந்துன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் செம்பேனுக்கு மருந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். இது மேக்ஸிமம் நீங்கள் இது வாங்கணும் அப்படின்னா 700 ருபீஸ் ஆகும். ஏன்னா கொஞ்சமாக செடி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு தான் நான் சொல்ல வரேன். மினிமம் 4 டேங்குக்கு 100 ml நான் போட்டிருக்கேன். 25 ml வந்து நம்ம போட போகிறோம். பார்ப்போம் என்ன ரிசல்ட் அப்படின்னு. ஓகே, அடுத்து செடிக்கு வந்து நம்ம மருந்து அடிக்கலாம். இது வந்து செம்பேன் மருந்துக்கு வந்து பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வருவேன்.